இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்னோட சமையல் இல்லை, என் பையன் தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறான். ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான். என்னென்ன எடுத்து வச்சிருக்கான்னு பார்ப்போம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கா, ஜாதிக்கால இருக்கிற அந்த மேல் இது பூ, ஜாதி பூவா ஜாதிக்காய் பூவா தெரியல, மல்லி, முழு மல்லி எடுத்து வச்சிருக்காரு, கல்பாசி வந்து ஸ்டார், சோம்பு, மிளகு, ஜீரகம், இவ்வளவு பொருட்களும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, பட்டை ஒரு 12 கிராம்பு, ஒரு 15 கிராம்பு, பட்டை ஒரு 4 பீஸ், இந்த மாதிரி 2 லீஃபு, 2 ஸ்டாரு. இது ஜாதிக்காவோட மேல பார்ட். அது ஆமாமா, இது ஜாதிக்காவோட மேல இருக்கும், வெளியில இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. இது வந்து மண்ணு. கல்பாசி. கல்பாசி ரொம்ப மண்ணு மாதிரி வாசம். எண்ணெயில வறுத்தினா அதான். ஆனா வந்து வெறுமனே நல்லா இருக்காதான். இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் நிறைய இருக்குல்ல, அது கூட போட்டு வறுக்கும் போது ஒரு மண் வாசம். எனக்கு பிடிக்கும் மண் வாசம். ஒரு 10 முந்திரி பருப்பு, மல்லி வந்து 4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். எல்லாத்தையும் பவுடரா மிக்சியில் அரைச்சிக்கலாம். கேரட் அல்வாக்கு கேரட் ஒரு 7 கேரட்டை துருவிட்டு இருக்காங்க. பூண்டும் இஞ்சியும் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்குங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கலைங்க, அதனால நாங்கள் இங்கே பாருங்க, இந்த வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு அதில் சேர்த்தாச்சுங்க, பச்சை மிளகாய் அதில் சேர்த்தாச்சு. இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் நாங்கள் வந்து எந்த ஸ்டோர்ல டர்க்கி ஸ்டோர்ல மெடிட்டரேனியன் ஸ்டோர் அது பேரு, அங்க வாங்கிட்டு வந்தது. நாங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு போகல, மழை பாருங்க. மழை இப்ப பெய்யல, ஆனா இது வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்துச்சு. டைம் வேற இல்ல, அதனால நாங்க இங்க பக்கத்திலே போய், பக்கத்துல இல்ல கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் நாங்க நடக்கிற வேலையெல்லாம் இல்லை, கடை வாசல்லே காரை நிறுத்தலாம். அதனால அங்க போய் மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன, புதினா. புதினா நாங்க 15 நாளைக்கு முன்னாடி வாங்கின புதினாங்க. இது நாங்க ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம், அதையும் இதுல சேர்க்க போறோம். எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீசர்ல வச்சுங்க, எதா இருந்தாலும் வந்து அப்படியே இருக்குங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில. இது இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த மிக்சி தாங்க, பிரீத்தி. என்ன லீஃப்? ப்ளூ லீஃப். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எப்போ வாங்கிட்டு வந்தேன்? 21 ஜனவரியில் வாங்கிட்டு வந்தேன். பல்ஸ் மோட்ல அரைக்கிறாங்க, கொரன்னு. நெக்ஸ்ட் வந்து கேரட் அல்வா ரெடி பண்றதுக்கு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. நெய் சேர்த்தாச்சு. நெய் நல்லா உருகட்டும். இதுக்கடை செஞ்ச மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு. மசாலா அரைச்சாச்சு, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. சிக்கனை முதல்ல காட்டிக்கலாம்ல. அதை வந்து இதெல்லாம் முழுசா வாங்கிட்டு வந்தோங்க, 1/4 பீஸ் எல்லாம். தோலெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். மில்க் ஆட் பண்ணியாச்சுங்க. பயங்கரமா சமையல் நடந்துட்டு இருக்கு, அதனால பொறுமையெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அங்கங்க கடகடன்னு 2 பக்கமும் வேலை நடக்குது. ஒரு பக்கம் கேரட் அல்வா நடக்குது, ஒரு பக்கம் பிரியாணி வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால இதை நான் எப்படி எடிட் பண்ணி தெரியல. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலில் கேரட் நெய்யில் வதங்கிட்டு இருந்துச்சு, இப்போ பாலில் வேக போகுது.
அது என்னாச்சு பிரியாணி அதுவும் வதங்கிட்டு இருக்கு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதோட சேர்த்துடலாங்க. இந்த நுணுக்கி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். வாசமா வரும்னு நினைக்கலாமா? வாசம் வருது அவனுக்கு. சிக்கன் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கடி. 2 டம்ளரா? இல்ல இல்ல கொஞ்சோண்டு ஊற்றிருக்கணும். சிக்கனை சேர்த்தாச்சுங்க அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க அதில். தண்ணியை ஊத்திரவா? வச்சுங்க. அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ரெடியா வச்சுங்க. நல்லா பழிச்சு அரிசி அதோட சேர்த்துருவோங்க. வடிகட்டி அரிசியை ரொம்ப நாளையெல்லாம் வச்சிடாதீங்க, உடஞ்சி போயிடும். அதனால வடிகட்டி உடனே அரிசியை இது கொதிச்சோன்னா அப்படியே சேர்த்துருங்க. பாருங்க, பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. தலப்பாக்கட்டி பிரியாணி. ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கேரட் அல்வா ரெடி. லைட் எரியுது. ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அம்மா வாசம் கம கம கமன்னு இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதோட சிக்கன் குழம்பு, எக்கு அவிச்சு வச்சிருக்கோம், அப்புறம் கேரட் அல்வா, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.